இந்தியா பாகிஸ்தான் மோதல் நிறுத்தம் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முப்படை அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருக்கின்றனர். இதில் S-400 பிரம்மோஸ் ஏவுதள அமைப்பு உள்ளிட்டவற்றை தாக்கியதாக பாகிஸ்தான் பொய் தகவல்களை பரப்பியது என கர்னல் சோஃபியா குரேஷி தெரிவித்திருக்கிறார். மேலும் சண்டிகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தியதாகவும் பாகிஸ்தான் தெரிவித்த அனைத்தும் பொய்யானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்திய விமானப்படை தளங்களை தாக்கிய பாகிஸ்தான் தவறான தகவல்களை பரப்பியது என்றும் கர்னல் சோஃபியா குரேஷி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விவரங்களை தொடரலாம். தாக்குதலை நிறுத்திக் கொள்வதாக இந்தியா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை பாகிஸ்தானோடு இணைந்து வெளியிட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக இந்திய ராணுவ உயர் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த தாக்குதல் நிறுத்தம் என்கின்ற நிலைப்பாட்டை எடுப்பதற்கான காரணம் குறித்து விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அதன்படி இந்திய ஒரு மதச்சார்பற்ற நாடு, எந்த மதத்தையும் குறிவைத்து தாக்கக்கூடிய தேவை நமக்கு கிடையாது என்பதை நம்முடைய விங் கமாண்டர் வியோமிகா சிங் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்தியா நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது என்பதையும் கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் உறுதி செய்திருக்கிறார். அதே நேரம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகவும் அவர்கள் ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார்கள். சோஃபியா குரேஷி செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கர்னல் குரேஷி அவர்கள் இந்த தகவலை கூறியிருக்கின்றார். இந்தியாவின் இறையாண்மையை காக்க முப்படைகள் எப்போதும் தயாராகவே இருக்கும் என்ற ஒரு தகவலை ராணுவத்தினுடைய உயர் அதிகாரி ரகு நாயரும் உறுதி செய்திருக்கின்றார். இந்த சண்டை நடைபெற்ற பொழுது பாகிஸ்தான் பல வதந்திகளை பரப்பியது என்பதையும் கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் உலக நாடுகளுக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக ஒரு தகவலாக சொல்லி இருக்கின்றார். தொடர்ந்து வதந்திகளை பரப்பி இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான தளங்களை எல்லாம் நாங்கள் தாக்கி இருக்கின்றோம் என்பது போன்ற தகவலை எல்லாம் அவர்கள் வழங்கினார்கள் பாகிஸ்தானியர்கள். அது அனைத்துமே வதந்தி. இந்திய தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது. இந்திய விமான தளங்களை தாக்கியத பாகிஸ்தான் தவறான தகவலை தாக்கியதாக என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியா நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதையும் கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். S-400 பிரம்மோஸ் ஏவுதள அமைப்பு உள்ளிட்டவற்றை தாக்கியதாக பாகிஸ்தான் பொய் தகவல்களை பரப்பியிருந்தது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த தாக்குதலை பொறுத்தவரை இந்தியாவிற்கு எந்த விதமான பெரிய இழப்பும் இல்லை என்பதையும், பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் தான் மிக அதிகம் என்பதையும் தெரிவித்திருந்தார். இந்திய தாக்குதலிலே குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவ தளங்கள், ராணுவ நிலைகள் தாக்கப்பட்டிருந்ததை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விமானப்படை தளங்களுக்கு சேதம் ஏற்பட்டதையும் அந்த விங் கமாண்டர் வியோம சிங் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்தியாவின் இறையாண்மையை காப்பதற்காக இந்திய முப்படைகள் எப்போதும் தயாராக இருக்கும் என்கின்ற உறுதியான செய்தியினை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சண்டிகர் உட்பட பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்த அனைத்து தகவலும் பொய்யானது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இந்திய விமான தளங்களை தாக்கியதாக பாகிஸ்தான் பரப்பிய தகவலும் தவறானது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்தியா நடத்திய தாக்குதலில் தான் பாகிஸ்தானுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது என்பதை நினைவுபடுத்தி இருக்கக்கூடிய கர்னல் அவர்கள், மசூதிகளை இந்தியா தாக்கியதாக பாகிஸ்தான் ராணுவம் வதந்திகளை பரப்பியது எந்த மதத்திற்கும் எதிரான ஒரு நாடு இந்தியா அல்ல என்பதை உறுதி செய்திருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.